ஆசிய கோப்பை மைதானத்தில் இன்று நடந்த ஒரு சம்பவம் பார்த்த அனைவரையும் திகைக்க வைத்தது. இலங்கைக்கும் ஹாங்காங்கிற்கும் இடையிலான இந்த போட்டி ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப விறுவிறுப்பாக இருந்தது. கடைசி ஓவர் வந்தபோது இதய துடிப்புகள் எகிரின. முதலில் பேட்டிங் செய்த ஹாங்காங் இலங்கைக்கு 150 ரன்களை இலக்காக வைத்தது. யோசித்து பாருங்கள், எல்லோரும் சாதாரணமாக நினைத்த ஒரு அணி இவ்வளவு பலம் வாய்ந்த அணிக்கு கடும் சவால் கொடுத்ததால் ஆட்டம் கடைசி ஓவர் வரை சென்றது. இலங்கையின் வெற்றிக்கு கடைசி ஓவரில் 15 ரன்கள் தேவைப்பட்டன. ஆனால் அதற்கு பிறகு நடந்ததை கிரிக்கெட் வரலாற்றில் பல வருடங்களுக்கு மறக்க முடியாது. ஹாங்காங்கின் பேட்டிங். போட்டியை ஜீஷான் அலி மற்றும் அன்சுமன் ரத் தொடங்கினர். இருவரும் சேர்ந்து அணிக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை அளித்து ஸ்கோரை 41க்கு உயர்த்தினர். ஆனால் இலங்கை பந்துவீச்சாளர் சமீரா முதல் விக்கெட்டை வீழ்த்தினார். பிறகு பாபர் ஹயாத் சீக்கிரமாகவே அவுட் ஆனார். ஹாங்காங் தடுமாறப் போகிறது என்று நினைத்தபோது அன்சுமன் ரத் மற்றும் நிஷாகத் கான் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர். நிஷாகத் ஒரு அற்புதமான அரை சதம் அடித்து அணியின் ஸ்கோரை 149க்கு உயர்த்தினார். இலங்கையின் பேட்டிங். 150 ரன்கள் இலக்கு இருந்தபோது இலங்கை எளிதாக வென்றுவிடும் என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஓபனர்களான பதும் நிஷங்க மற்றும் குஷல் மெண்டிஸ் களத்திற்கு வந்தனர். ஆனால் ஹாங்காங் பந்துவீச்சாளர்கள் கொடுத்த அழுத்தத்தால் இலங்கையின் விக்கெட்டுகள் ஒவ்வொன்றாக சரிய தொடங்கின. 10 ஓவர்களில் இலங்கை 62 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இந்த போட்டி கைவிட்டு போய்விடுமோ என்று எல்லோரும் பயந்தனர். பதும் நிஷங்க சில நல்ல ஷாட்கள் அடித்தாலும் ஒரு தவறு காரணமாக அவர் கேட்ச் ஆகி வெளியேறினார். அதன் பிறகு இலங்கையின் நிலைமை மேலும் மோசமானது. கடைசி ஓவரின் விறுவிறுப்பு. போட்டி மிகவும் இறுக்கமாக மாறவே அனைவரின் பார்வையும் கடைசி ஓவர் மீது இருந்தது. பார்வையாளர்களின் மூச்சு நின்று போனது. ஒவ்வொரு பந்துக்கும் கைதட்டல்களும் ஆரவாரமும் ஒலித்தன. இலங்கைக்கு 15 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் ஹாங்காங் பந்துவீச்சாளர்கள் சிறப்பாக பந்து வீசி இந்த போட்டியை வரலாற்றின் மிகச்சிறந்த த்ரில்லர் ஆட்டமாக மாற்றினர். ஆக நண்பர்களே, இலங்கைக்கும் ஹாங்காங்கிற்கும் இடையிலான இந்த போட்டி ஒரு சினிமா கதையை போல இருந்தது. பலவீனமானது என்று கருதப்பட்ட ஒரு அணி தனது திறமையை காட்டி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. இப்போது உங்களுக்கான கேள்வி, இந்த போட்டிக்கு 10க்கு எத்தனை மார்க் கொடுப்பீர்கள்? ஹாங்காங் கிரிக்கெட்டில் ஒரு பெரிய ஆச்சரியமாக மாற வாய்ப்புள்ளதா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.